டெய்லி வாங்குற பொருளை டெய்லி சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். கப்பை, சம்பா புட்டு. நான் நான்வெஜ் சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்சம். சூப்பராக இருக்குது, சட்னி சூப்பராக இருக்குது. பிச்சு போச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓலப்பறை உணவகம் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுமணி, மார்த்தாண்ட வெட்டுமணிலேருந்து தேங்காய்பட்டினம் போகிற வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிகாடு ஜங்ஷனுக்கு முன்னாலே ரைட் சைடில் அழகாக ஓலை செட்டுலாம் போட்டு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ரேண்டமாக வந்து தான் பார்த்துட்டு கடையை பார்த்துட்டு ஸோ உள்ளால போய் பார்த்துட்டு சொல்கிறோம் எந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளால போகலாம். நம்ம வந்து உள்ளால போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே வந்தாச்சு. இனி நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ இது வந்து புட்டு, சிரட்டை புட்டு. இதான் சிரட்டை புட்டு. இதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துச்சு. புட்டுக்கு வந்து எப்பவுமே பீஃப் நல்லா இருக்கும். ஸோ பீஃப் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். புட்டு கொஞ்சம் பீஃபு, கொஞ்சம் பீஃபு, கொஞ்சம் பீஃபு, கொஞ்சம் பீஃபு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. செம்மையா இருக்கு பீஃப் ரோஸ்ட், சான்ஸே இல்லை. புட்டு காம்பினேஷன் வேணா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. இல்லை புட்டு நான் பழத்தை வச்சு சாப்பிட்டு புட்டு தின்ன மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாப்புல பீஃப் நிறைய வச்சு சாப்பிடும். சூப்பரா இருக்கு காம்பினேஷன், சான்ஸே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் லிவர் ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. டேஸ்ட் பார்த்துருவோம். இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நிறைய லிவர் ஃப்ரை. இதுவும் சூப்பரா இருக்குடா. அப்ப பரவாயில்ல, நான் தப்புனே. சத்தியமா செம்மையா இருக்கு. மசாலா அவங்களை கேட்கணும் போகும்போது எப்படி பண்றாங்க. அதுதான் போட்டு வச்சிருக்கல. ஓ, அவங்களே பண்றதா? ஆமா, அதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சான்ஸர் அஜின மட்டும் சேர்க்க மாட்டோமா? ஆமா, அடிஷனல் கலர்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம கிழங்கு கூட நாட்டுக்கோழி பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் நாட்டுக்கோழி பரோட்டா. நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு சாப்பிட்டது. முள்ளு இருக்குங்களா? எலும்பு, முள்ளு இல்லை, எலும்பு. சரி, ஏதோ ஒன்று. டேஸ்ட் நல்லா இருக்கு. பட் சொன்ன மாதிரியே ஹார்டாக தான் இருக்கு. நாட்டுக்கோழின்னா அதான் நாட்டுக்கோழி. ஹார்டாக இருந்தால் தான் நாட்டுக்கோழி. போட்டு இழுத்தா பிஞ்சாது பிராய்லர் போட்டி. படிக்காட்டியும் நீ மேதான். பட் அந்த மசாலா தான் இல்லை ஹைலைட். யூனிக் மசாலா. எல்லாத்துலயுமே அந்த யூனிக்கான ஒரு அவங்களோட ஃப்ளேவர் தெரியும். சூப்பராக இருக்கு. அதான் இது சிக்கன் கிரேவி. ஸோ இவங்க வந்து கம்பல் பண்ணி இந்த கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு. மஸ்ட் ட்ரை. இப்போதான் தெரியுது ஏன் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. சரியான டேஸ்ட்டு. ஸோ அவரும் ட்ரை பண்ணா இப்படி நம்மளும் ட்ரை பண்ணோம். பாரு எனக்கு யோசிச்சு வச்சிருக்கேன் வீட்டில் இருந்தே மாஸ்டர் பிளான். நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இல்லை நல்லா தான் இருக்கும். இப்போ நம்புகிறோம் நல்லா இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு, அருமை. நம்ம இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் ரோஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம். ஆப்பத்து கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அந்த ரோஸ்ட்டு, நல்ல டேஸ்ட், செம்ம டேஸ்ட். கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ண டிஷ் இது. இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா நாட்டுக்கோழி பெரட்டு.
பொதுவாக நான் வந்துட்டு நாட்டுக்கோழி நான் சாப்பிட மாட்டேன். ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க செம்ம டேஸ்ட் அப்படின்னு. டாக்டர்ல ஹெச்ஆர். ஸோ எப்படின்னு பார்ப்போம். பொதுவாக சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு, அதனால சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. கொஞ்சம் ஹார்டு தான், நல்லா இருக்கு. நான் நான்வெஜ் சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்சம். உங்களை நேரில் பார்த்து ஒரு சல்யூட் பண்ணுன்னு தோணுது சார். அதனால ஆப்பமும் சட்னி, ஆப்பம் சூடாக சாப்பிட்டா அது டேஸ்டே இருக்கு. இவன் 2-3 நாளா இப்படிதான் ஆப்பம் தோசை இதெல்லாம் தான் நீங்க சாப்பிட்டு இருக்கான். குட் சட்னி வச்சு அதுவும் சட்னி நல்லா சூப்பரா இருக்கு. சட்னி சூப்பரா இருக்கு. அப்போ ஆப்பம் நல்லா இல்லையா? ஆப்பம் வச்சு சாப்பிடும் நல்லா இருக்கு. பிச்சு போச்சு. நம்ம திரும்ப இதை லக் பீஸ் ரெண்டாக்கி சாப்பிடும். இதுவும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபைனலாக நம்ம வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பார்த்தி அந்த விளிஞ்சம் சிக்கன் கேள்விப்பட்டிருப்பேன், அதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்த்துடலாம். கொஞ்சம் லெமன் விட்டுட்டு இதுதான் அந்த மசாலா, அந்த சிக்கன் ஃப்ரை. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. மசாலா கொஞ்சம் உள்ளால வர இறங்குது. ஸோ இது வரைக்கும் சாப்பிட்ட டிஷ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதில் வந்து புட்டும் அந்த பீஃபும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க தந்த அந்த சிக்கன் குழம்பு புட்டு கூட அதுவும் செம்ம டேஸ்ட். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே. வெஜ்ஜுக்காரங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பமும் அவங்க 2 டைப் சட்னி தரமாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி விதவிதமான ஜூஸ் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி ஒரு லைன் நாங்கள் ஒன்று கேட்டிருந்தோம். அதை குடிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் 2 தான் ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட்டை பார்த்து இருந்தால் எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கேஸ் எல்லாம் போட்ட பார்த்தியா? போடவே இல்லை. சேஸ் இந்த கடை நாங்கள் தொடங்கி இப்போ 4.5 வருஷம் ஆயிடுச்சு. 4.5 வருஷமாக வந்து இந்த கடையில் வந்து மேக்ஸிமம் டெய்லி வாங்குகிற பொருளை டெய்லி சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அஜினோமோட்டோயோ வேறு கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு மேக்ஸிமம் உடம்பு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமாக அதை கண்டினியூ பண்ணி நாங்கள் எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாடன்கோழி, நம்ம நாடன் ஸ்டைல் இருக்கு இல்லையா, கன்னியாகுமரியோட நாடன் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பை, கிழங்கு, மரிசினி, புட்டு, சம்பா புட்டு, அப்புறம் வந்து கொத்து பரோட்டா, இந்த நாடன்கோழி பெரட்டு, சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் பெரட்டு, பீஃப் ஃப்ரை, இப்படி நிறைய ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருப்தியாக ஃபுல்லாக ஆக்கிட்டு வெளியே போகிற மாதிரி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாகவும் ஒரு குவான்டிட்டியாகவும் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா சீ ஃபுட் ஐட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிளானில் அடுத்தது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீ ஃபுட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கனவு ஃப்ரை, நண்டு ரோஸ்ட்டு, இப்படி நம்மளுக்கு டெய்லி நம்மளுக்கு என்ன அவைலபிளாக இருக்குமோ அதை ரெடி பண்ணி அதுவும் நம்ம எவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு தான் இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் 1 வீக்கில் நாங்கள் அதையும் ஆரம்பிச்சிருச்சுன்னா மக்களுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் அது இதுக்கு கூட ஒரு நிறைய டிஷ்ஷு கூட வந்துடும். இப்போது நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு இருக்காங்க. வந்தால் அவங்களுக்கு நல்லதாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு வழியாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அருமையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த மசாலா வந்து இவங்க அரைச்சி ரெடி பண்ணுறதுனாங்க. அதே மாதிரி ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரெடி பண்ணி அன்னைக்கு தரது தான், ஃப்ரெஷ். எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி டம் பண்ணி தர ஐட்டம் கிடையாது, எல்லாமே புதுசு. ஸோ டேஸ்ட் வைஸில் எந்த குறையும் இல்லை சொல்கிறது. நீங்கள் இங்கே வந்தாலும் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தவிர இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு, அப்புறம் வந்து சிக்கன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு இது இருக்குது. அப்புறம் கிழங்கு பிரியாணி இருக்குது, இடியப்பம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டிஷ்ஷஸ் இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஆமா, ட்ரூப் கண்டர்ஸ் சேனல்ல வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கன்ஃபார்மா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்க ட்ரூப் கண்டர்ஸ்ங்கிற அந்த கூப்பன் கோடு தானே, சேனல் நேம் சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை % டிஸ்கவுண்ட் அவங்க பண்ணி தருவாங்க. எத்தனை % அவங்களோ அது அவங்க தெரியும், அது அதான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க.
பெருமையா இருக்கு நினைச்சேன். ஆமா. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள்